பிரியமானவர்களே, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணைகளினாலும் தம்புருக்களினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையில உமது கிருபையும் இரவில உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சங்கீதம் 99வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய திருவசனங்கள் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவரை துதிப்பதற்கும் கீத வாத்தியங்களை வாசிப்பதற்கும் எத்தனை பேர் வருவார்கள்? ஆலயத்திற்கு வருகிறோம், ஆனால் ஆராதிப்பதற்கான சாதனங்களை வாசிப்பதற்கு ஆட்கள் இல்லை. 1 நாளாகமம் 25வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய ஏதுத்தூனின் வசத்தில் சுரமண்டலங்களை வாசிக்க ஏதுத்தூனின் குமாரர்களாகிய கெதலியா, சேரி, எசையா, அசபியா, மத்தத்தியா என்னும் 6 பேரும் கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரனான புக்கியா, மத்தத்தியா, ஊசியேல், செபுவேல், எரிமோத், அனானியா, அனானி, எலியத்தா, கிதல்தி, ரோமாந்தியோசேர், யுஸ்பெகஷா, மலத்தி, மலோத்தி, ஒத்தீர், மகசியோ என்பவர்களுமே. இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராயிருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு 14 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தார். இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளைகள் பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருக்கள், சுரமண்டலங்களாகிய கீத வாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவர்கள் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப், எதுத்தான், ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலங்களில் ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் முன்படாத போது முன்பு காலத்தில் எவ்வளவு வைராக்கியமாய் தேவனை துதித்தார்கள், ஆராதித்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை சிந்திக்க வேணும் என்று வேதம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமேன்.